ஸோ, இன்னைக்கு இந்த காணொளியில வந்து நம்ப வைல் லூப்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது பேசிக்கா வந்து லூப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். லூப்னா ஏதோ ஒண்ணு வந்து திருப்பி திருப்பி பண்றது தான் வந்து லூப். ஓகேங்களா? ஸோ, கம்ப்யூட்டிங்கில வந்து அடிக்கடி வந்து லூப்ஸ் வந்து தேவை. ஸோ, அத வந்து நம்ப வருகிற எபிசோட்ஸ்லலாம் பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான வைல் லூப். எப்பவுமே சிம்பிளா ஆரம்பிக்கிறது நல்லது. எல்லாமே சிம்பிளா வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஐ திங்க் 26வது வீடியோ அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, 0 to 6 ஓகேங்களா? ஸோ, வைல் டாட் பிஒய் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, அப்படின்னு ஓகே. ஸோ, இப்போ வந்து இங்க வந்துருச்சு. ஸோ, நம்மளுடைய ஒரு பாரம்பரியம். ஓகேங்களா? ஸோ, 0 to 6 அப்படின்னு போட்டு வைல் டாட் பி ஸோ, லூப்னா வந்து திருப்பி திருப்பி பண்றது. ஸோ, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கவுண்டர்ன்னு வந்து ஒரு வேரியபிள் வைப்போம். ஸோ, இது வந்து நான் இத வந்து சும்மா 1ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ வைல். ஸோ, இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ, சும்மா கவுண்டர் ஆ லெஸ் தென் 3ன்னு வைக்கிறேன். அது போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து பிரிண்ட் என்ன போடுறது? ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். ஓகே. அவ்வளோதான். ரைட். ஸோ, மற்றபடி வேறு எதுவும் இல்ல. ஸோ, இது வந்து ஒரு சிம்பிளான வைல் லூப். ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து இன்னொன்று பண்ணணும். இப்போ வந்து இது ஓடிக்கினே இருக்கும். ஏன்னா கவுண்டர் 1 இங்கே வயலுக்கு வரும். கவுண்டர் லெஸ் தென் 3 ஆமாம். 1 வந்து லெஸ் தென் 3 ஹலோ பிரிண்ட் பண்ணுவோம். திருப்பி வந்து இங்கே போவோம். அப்போவும் பார்த்தா திருப்பி லெஸ் தென் 3. ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது வந்து கவுண்டர் ஓகே இப்படி வைக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ, கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1 இப்படின்னு வந்து நம்ம வைக்கலாம். ஓகே. ஸோ, இது ஏன் இங்கே வருதுன்னு தெரில. ஜெட் எடிட்டர் ஏதோ அது கொஞ்சம் பிட்டு பிடிச்ச மாதிரி நடக்குது. ஓகே. ரைட். ஸோ, கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஓகே. ஸோ, இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ, இப்போது விண்டோஸ் ஜே ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டால் இங்கே டெர்மினல் வரும். நான் யூஸ்வலாக டெர்மினல் வந்து இங்கே சைடில் வச்சுப்பேன். எனக்கு அதுதான் வந்து பிடிக்குது. ஓகே. ஸோ, இதை வந்து நான் சின்னதாக்கிடுவேன். இந்த ஃபைல் வியூ வந்து சின்னதாக்கிடுவேன். ஸோ, இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ, இப்போ வந்து யூவி ரன் 0 to 6 அப்படின்னு டேப் அடிச்சோன்னா வைல் டாட் பை. ஸோ, ஹலோ ஹலோ ஓகே 2 தடவை தான் வருது. ஓகே. ஏன் 2 தடவை வருது? ஓகே. ரைட். சரி. இப்போ வந்து இங்கே ஓகே. ஏன் 2 தடவை வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ, முதல்ல கவுண்டர் 1 ஓகேங்களா? இங்கே வரும். இப்போ வைல் கவுண்டர் லெஸ் தென் 3. ஓகே. ஆமாம் லெஸ் தென் 3. ஓகேங்களா? இப்போ வந்து ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ, இங்கே வந்து முதல் ஹலோ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ, இப்போ வந்து கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஸோ, முதல்ல கவுண்டர் 1 இப்போ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1னா இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து கவுண்டர் ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 1னா 2ன்னு ஆகும். இப்போ இது வந்து திருப்பி கவுண்டருக்கு வந்து அசைன் ஆகுது. ஸோ, இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குது. 1 ப்ளஸ் 1 2 ஆகுது. இது ஈக்குவல் டுனால அப்படி லெஃப்ட்டில் போகணும். அப்படி லெஃப்ட்டில் போயிட்டோன்னே இப்போ கவுண்டர் வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ கவுண்டர் லெஸ் தென் 3. ஆமாம் 2 வந்து லெஸ் தென் 3 தான். ஓகேங்களா? ரைட். ஸோ, இப்போ வந்து திருப்பி வந்து ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து திருப்பி இங்கே வரும். ஓகேங்களா? வந்த உடனே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதோ இங்கே ரைட் சைடில் தான் வரும். ரைட் சைடில் வந்த உடனே இப்போ கவுண்டர் வந்து 2. ஸோ, 2 ப்ளஸ் 1 வந்து 3. ஓகேங்களா? இப்போ கவுண்டருக்கு வந்து 3 அசைன் ஆகும். இப்போ 3 வந்து 3 விட குறைச்சலாம். இல்லை. ஸோ, இங்கே வைல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ, இதுக்கு மேலே வந்து போகாது. ரைட். ஸோ, இதுதான் வந்து ஒரு சிம்பிளான வைல். ஓகேங்களா? ஸோ, இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது பார்ப்போம். ரைட். ஸோ, இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் போடுறேன். ரைட். ஸோ, நியூ ஃபைல் நியூ ஃபைல் ஓகே 0 to 6 2 அப்புறம் வைல் ஓகே 2 வைல் டாட் பிஒய் அப்படின்னு வந்து ஒன்று வைக்கிறேன். ரைட். ஸோ, இப்போ வந்து இங்கே இது போடுவோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே வந்து 2 அப்படின்னு வைப்போம். ரைட். இப்போ வந்து நான் சும்மா வந்து இங்கே போடுறேன். லைக் பிரிண்ட் கவுண்டர் பிரிண்ட் இதையும் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ, பிரிண்ட் ஓகே கவுண்டர் அப்படின்னு போட்டு இங்கே வந்து
ஓகே. இது வந்து எஃப் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். எஃப் ஸ்ட்ரிங்கா வச்சா தான் ஆனா நல்ல ஹெல்ப் தருது பார்த்தீங்களா? இங்கலாம் அந்த லைட்டு கலர்ல வந்து ஹெல்ப் தருது. ஓகேங்களா? ரைட். ஸோ, இப்போதைக்கு நம்ம இது கூட வேணாங்க. இந்த பிரிண்ட் ஹலோ கூட வேணாம். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுட்டு, இங்கேயும் வந்து இன்னொரு பிரிண்ட் கவுண்டர்ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ, பிரிண்ட் ஆ ஓகே. கவுண்டர் இஸ் ஈக்குவல் டூ கவுண்டர். இங்க வந்து நம்ம இது போடுவோம். லைக் பிரிண்ட் ஓகே. ம். ஆஃப்டர் லூப். ஓகே. ஆஃப்டர் வைல் லூப்னே போட்டுருவோமே. வைல் லூப். இதுதான் நம்மளுக்கு கவுண்டரு. ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் இங்க வந்து பிரிண்ட் பிஃபோர் வைல் லூப். ஓகே. பிஃபோர் வைல் லூப். அண்ட் தென் இங்க வந்து பிரிண்ட் கவுண்ட். ஓகே. ஸோ இந்த மாரி வந்து நம்ம வச்சிடலாம். ரைட். ஓகே. ஸோ இந்த மாரி வந்து நம்ம வச்சுட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ திருப்பி யூவி ஓகே. நம்ம வந்து இது சின்னதாக்கிடலாம். இத வந்து கொஞ்சம் பெருசாக்கிடலாம். யூவி ரன் 0 to 6 இங்க 2 அப்படின்னு போட்டு டேப்ன்னு அடிச்சோன்னா வைல் டாட் பை. ஓகே. பிஃபோர் வைல் லூப் ஓகே. ரைட்டு. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு பிரிண்ட் வந்து நம்ம போட்டா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து எம்ப்டி லைன் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு எம்ப்டி லைன் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இப்ப பாருங்க எல்லாமே கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு. ஓகேங்களா? ரைட். இங்க வந்து ஓகே. ரைட். ஸோ ம் யாஹ்! ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம போட்டோம்னா, பாருங்க. பிஃபோர் வைல் லூப் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டூ 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கவுண்டர் வந்து 1 ஆகுது, 2 ஆகுது. இது வந்து இன் வைல் லூப்ல. இது வந்து வைல் வேணா இங்க வந்து நம்ம போடலாம். லைக் ஓகே. பிரிண்ட் என்டரிங் வைல் லூப். ஓகே. ரைட். இங்க வந்து பிரிண்ட் எக்ஸிட்டிங் வைல் லூப். ஓகே. ஸோ இதையும் வந்து நான் இங்க கொஞ்சம் இப்படி வச்சுர்றேன். ஸோ நெறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? வேற எதுவும் கிடையாது. ரைட். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, வைல் லூப்புக்கு முன்னாடி. இங்க வந்து நம்பளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்டரிங் வைல் லூப். இது வந்து எக்ஸிட்டிங் வைல் லூப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரன் பண்ணுவோம். ஓகே. ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பிஃபோர் வைல் லூப் வந்து கவுண்டர் வந்து 1. ஸோ இப்போ வந்து வைல் லூப் வந்து என்டர் பண்ணிட்ட அப்புறம் கவுண்டர் 1, 2, 3 ஆன உடனே உடனே வெளில வந்துரும். வெளில வந்துட்டு இங்க எக்ஸிட்டிங் வைல் லூப் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு லைன் வந்து எம்ப்டி லைன் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வைல் லூப் வந்து இங்க போட்டுருச்சு. இப்போ வந்து கவுண்டர் வந்து 3. ஸோ இது வந்து இப்படி தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொன்னு வந்து ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் இதுவே 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி தரலாம்? ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு ப்ரோகிராம் வந்து போடுவோம். போட்டுட்டு நான் இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றேன். ஓகே. ஸோ நியூ ஃபைல் 0 to 6 3 ஓகே. while printing till 3. Printing till 3 அப்படின்னு போட்டு ஏன்னா இதுவே வந்து நம்ம 2 போடுவோம். ஏன் அந்த மாரி 2 வகையா வைக்கிறோம்னு நம்ம ஆராய்வோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இது வச்சாச்சு. ஓகே. ரைட். 0 to 6 printing till 3. ஓகேங்களா? ரைட். ஓகே. கவுண்டர் இஸ் ஈக்குவல் டூ 1. ஓகே. இருங்க. இது வந்து நான் நெனச்ச மாரி இல்ல. ஓகே. ரைட். ஸோ ஓகே. ஸோ இங்க வந்து வைல் அப்படின்னு போட்டு ஓகேங்களா? ரைட். கவுண்டர் இங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ரைட். இங்க வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் கவுண்டர். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. கவுண்டர் அவ்வளோதான் நான் போடுறேன். ரைட்.
இங்கே எஃப் ஸ்ட்ரிங்லாம் கிடையவே கிடையாது. வெறும் நீங்கள் வேரியபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங்கோடலாம் சேர்த்து அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் எஃப் ஸ்ட்ரிங்லாம் வந்து வைக்கணும் தேவையே கிடையாது. ரைட். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே ரைட். ஓகே சரி. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பெருசாக்கிட்டு ரைட் கண்ட்ரோல் எல் போட்டு தான் கிளியர் ஆகிடும். யூவி ரன் ஓகே 0 2 6 3 ஓகே while loop printing till 3 ஓகேங்களா 1 2 3 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் வந்து 1ன்னு இருக்கும். ரைட். ஸோ 1 இஸ் லெஸ் தென் 3. ஆமாம், அது உண்மைதான். ரைட். இப்போ வந்து பிரிண்ட் கவுண்டர் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா ஸோ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா 1 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கவுண்டர் வச்சுக்கிட்டு கவுண்டர் ப்ளஸ் 1. இப்போ கவுண்டரோடைய வேல்யூ என்ன 1. ஸோ இங்கே 1 வந்து ரிப்ளேஸ் பண்ணால் 1 + 1 2. ஸோ இங்கே வந்து 2ன்னு ஆகிடும். ஓகேங்களா ஸோ திருப்பி இங்கே போகும். ஸோ 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. யா இட் இஸ் லெஸ் தென் 3. ஓகேங்களா ரைட். அண்ட் இப்போ வந்து திருப்பி வந்து 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா ரைட். இப்போ வந்து திருப்பி வந்து என்ன ஆகும்னா இங்கே வரும் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஓகேங்களா ஸோ அதாவது 2 + 1 3. ஸோ இங்கே கவுண்டருக்குள்ளே 3ன்னு போயிடும். இப்போ 3 நாட் லெஸ் தென் 3 பட் 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு கோடு. ஓகேங்களா ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேங்களா இப்படின்னா வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற எடிட்டர்லாம் சில எடிட்டர்லாம் மாடர்ன் எடிட்டர்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்படி தான் வந்து மேக்ஸில் வந்து எழுதும். ஓகேங்களா ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 2 வந்து கம்பைன் ஆகி இது ஒரே மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்குது. ஓகேங்களா ரைட். வேறு எதுவும் இல்லை. ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இங்கே ஸ்பேஸ் ஒன்று வைக்கணும், அதுதான் கரெக்டு. ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அதனால இங்கே வரும் பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து கவுண்டர் வந்து 3 இங்கே போடுங்க ப்ளஸ் 1 4. இப்போ கவுண்டர் வந்து இங்கே 4 ஆகிடும். இப்போ போவோம் 4 இஸ் லெஸ் தென் 3 இல்லை, 4 இஸ் ஈக்குவல் டு 3 இல்லை. ஸோ அதனால் வெளில வந்துடும். ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு பிரிண்டிங் ஆகிறது வந்து 1 2 3 அப்படி தான் வரும். ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து நான் காட்ட போகிறேன். ஓகே ஸோ ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் மறந்துடுங்க, ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ வந்து இதே தான் பிரிண்டிங் டில் 3 தான் இன்னொரு கோடு நான் வைக்க போகிறது. பட் ஸ்லைட் சேஞ்ச். ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு புது ஃபைல் போட்டு அஃப்கோர்ஸ் இது சேம் ஃபைல் வந்து ஒரே ஃபோல்டரில் வந்து ஒரே ஃபைல் நேம் வந்து 2 இருக்கக்கூடாது. ஓகே ஸோ அப்படின்னு இப்போ இங்கே இருக்கிற அப்படியே காப்பி பண்ணுவோம். இங்கே வைப்போம். அஃப்கோர்ஸ் ப்ரோக்ராம் நேம் வந்து இங்கே 4ன்னு போட்டோம். இன்றைக்கி வந்து 4வது ப்ரோக்ராம் இது. ஓகே ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு எடுத்துகிட்டு வெறும் லெஸ் தென் போட்டுட்டு இங்கே வந்து 4ன்னு வைக்கிறேன். ஓகே ஸோ இப்போது ஏன் இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகே அது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ரைட். ஸோ பட் ஆனால் இது ஏன் வந்து எஃபிஷியன்ட்டுன்னு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணுறேன். யூவி ரன் 026_4 அப்படின்னு வச்சு அஃப்கோர்ஸ் நான் இதெல்லாம் தூக்கிடுறேன். டேப்னு அடிச்சேன்னா பிரிண்டிங் டில் 3. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வரும். ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே வந்து 2 ஆப்ரேஷனுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா லெஸ் தென் தான் இருக்குது. ஓகேங்களா ரைட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எஃபிஷியன்ட் கம்பேர் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா ரைட். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதில். ஆனால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து இப்போ சொல்லிடுறேன். பட் ஏன் இது வந்து எஃபிஷியன்ட்டுன்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா அடுத்த வீடியோவில். ரைட். ஸோ இப்போ வந்து கவுண்டர் வந்து 1. இப்போ 1 இஸ் டெஃபினெட்லி லெஸ் தென் 4. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு 1. ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 1 2. ஸோ இங்கே கவுண்டர் வந்து இப்போ 2க்கு வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 2. 2 இஸ் லெஸ் தென் 4. ஸோ இங்கே வரும் 2வும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே 2ன்னு போடுங்க 2 + 1 இஸ் 3. ஸோ கவுண்டர் வந்து 3 ஆகிடும். ஸோ இப்போ வந்து 3வும் 3 இஸ் லெஸ் தென் 4 தான். ஸோ இங்கேயும் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே உடனே 3 வரும். 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வரும். ஸோ இப்போ 4 லெஸ் தென் 4 இல்லை. ஸோ வைல்டு போட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா ஸோ 1 2 3. ஓகேங்களா ஸோ இது வந்து இப்படி தான். ஸோ வைல் லூப் வந்து இது தான். நான் ஒன்று மட்டும் இன்னொன்று சொல்ல வந்து நான் விருப்பப்படுறேன். ஓகேங்களா
அண்ட் இதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வைல் லூப் எடுத்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வைல் டாட் பையில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே ரைட். 0265. ஓகே 0265. ரைட். while டாட் pyன்னு நம்ம வச்சுப்போம். ரைட். ஓகே. paths ஆஃப் while loop எதுவுமே இல்லை, அதே ப்ரோக்ராம் தான். பட் ஐம் ஜஸ்ட் நான் என்ன இதில் வந்து நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே என்னென்னலாம் வந்து பாத்ஸ். ஓகே, ஒரு லூப்பில் வந்து தெர் ஆர் சம் பாத்ஸ். ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன். வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வந்து நம்ம ஒன் வந்து ஒன்று வைக்கிறோம். ஓகேங்களா ரைட். இங்கே பார்த்தீங்களா இது இருக்குது பார்த்தீங்களா, கவுண்டர் லெஸ் தென் ஆர் 3. இது வந்து ஆக்சுவலாக கண்டிஷன் செக்குன்னு சொல்லுவாங்க. லூப் கண்டிஷன் செக். ஓகேங்களா, எஸ். ஸோ இது வந்து ரெண்டாவது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒன்றாவது, இது வந்து ரெண்டாவது, இது வந்து லூப். ஓகே, இது வந்து ரெண்டாவது. ஓகேங்களா ரைட். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் பாடி. ஓகேங்களா, இது வந்து லூப் பாடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ ஏதோ நம்ம பண்ணுறோம், அந்த லூப்பில் வந்து ஏதோ பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது வந்து லூப் பாடி. ஸோ இதில் வந்து பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இன்னொரு பிரிண்ட் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. நான் இப்போ சிம்பிளாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ரைட். இப்போ வந்து ஃபைனலாக வந்து என்னென்னா, ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து வேரியபிள் அப்டேஷன். ஓகேங்களா, அப்டேஷன். இந்த ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே அப்டேட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ண விட்டேன்னா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா, யூவி ரன்னு. இப்போ எப்போவுமே வந்து த்ரீ ஆகவே ஆகாது கவுண்ட்ரு. ஸோ ஓகே, ஸோ 0265 ஓகே 0265 பார்த்தீங்களா போய்கினே இருக்குது. கண்ட்ரோல் சின்னு அடிக்கணும், கண்ட்ரோல் சி அடித்தா தான் நிற்கும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு. ஓகேங்களா, அதில் கோடிக்கணக்கான இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லட்சக்கணக்கான தடவை போயிருக்கும் இது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ பழைய கம்ப்யூட்டரே வந்து இதாகிடும், ஹேங் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது டெஃபினட்டாக வந்து இது வாட் டு சே, இந்த அப்டேஷன் வந்து இருக்கணும். இந்த அப்டேஷன் இல்லைன்னா வைல் லூப் வந்து ஓடிக்கினே இருக்கும், உங்கள் கம்ப்யூட்டரையும் கிராஷ் பண்ணலாம். ரைட். ஸோ அதுதான். ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதனால வந்து பல பிரச்சனைகள் வரும் வைல் லூப்பில். ஓகேங்களா, ஸோ ரொம்ப நல்ல லூப் தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ணாததுனால, அவர் கண்டிஷன் செக் சரியாக பண்ணாததுனாலாம் பல பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ அதனாலே வந்து மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து வைல் வந்து இப்போ ஒரு மாடர்னாக வந்து ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணுறாருன்னா அந்த வைல் எழுதுறதே தவிர்க்கிறாரு. ஓகேங்களா ரைட். யூஸ்வலாக நீங்கள் வைல் வந்து எழுதினீங்கன்னா ஒரு தொழில்முறையாக வந்து நீங்கள் கோடிங்கில் வந்து வைல் எழுதினீங்கன்னா உங்களை பிடிச்சி கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி இப்படின்லாம் வந்து உங்களை பிடிச்சி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஓகேங்களா, ஸோ தொழில்முறையாகவோ இல்லைன்னா நீங்களே பண்ணும்போதும் வைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வேறு லூப்ஸ்லாம் கூட பார்ப்போம். பட் ஆனால் வைல் வச்சு வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா ரைட். ஸோ அதுதான் ரைட். ஸோ இதுதாங்க வந்து ஒரு பேசிக்காக வைல் லூப் பற்றி வாட் சே. அண்ட் அடுத்த வீடியோ லைக் நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ ரைட், அடுத்த வீடியோ வந்து என்னென்னா, நான் என்ன பண்ணணும்னா இது வந்து டு டூ
ஓகே. இங்க லைக் y less than is better than less than equal to. ஓகே. ஸோ இது வந்து நான் பண்ணியாகணும். ஓகே. ஸோ இது வந்து நான் பண்ணியாகணும். ரைட். ஸோ தட் இஸ் மை ஒர்க் டு டூ. ஓகே. ஸோ அதுதான். சரிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.